இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம். இட்ஸ் அ ஹார்ட் ஃபெய்த். இது மென்டல் ஃபெய்த் கிடையாது. இது என்னது? ஹார்ட் ஃபெய்த். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகளை கவனி. இப்போ பாருங்க, வார்த்தை என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்குது. அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தர் நமக்கு நல்ல சரீரம், நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலும் உங்களுடைய இருதயம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். there is a connection. ஒரு கனெக்ஷன் இருக்குது. எதுக்கும்? இந்த இருதயத்துக்கும் சரீரத்துக்கும், இந்த இருதயத்துக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும், இந்த இருதயத்துக்கும் என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த இருதயத்தின் நிலைக்கும் கண்டிஷனுக்கும் என்னுடைய சரீரத்தின் நிலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த இருதயத்தின் நிலைக்கும் என்னுடைய ஆத்மாவின் கண்டிஷனுக்கும், என்னுடைய மனதில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய இருதயத்துக்கும் என் கையின் பிரயாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய நல்வாழ்வு இதோட கனெக்ட் பண்ணி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? இதோட ஹூக்கப் பண்ணிட்டாரு, இருதயத்தோட சேர்த்து வச்சுட்டாரு. இந்த இருதயம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிருக்கணும், ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்றாரு. அப்போ உள்ளான மனிதனில் தான் வாழ்வு ஆரம்பிக்கிறது. அதன் விளைவாக தான் வாழ்வு மற்ற ரீதியில் நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்போ அந்த கனெக்ஷனை கொஞ்சம் பாருங்க. சரீர சுகம்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு, எங்க தேவ ஆவியானவர் எங்க நமக்குள்ள இருக்கிறார்? நம்முடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆவி வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. பரிசுத்த ஆவியானவர் யார்? திருத்துவத்தின் மூன்றாம் நபர். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்றோம். தேவன் அவர் இல்லையா? அவர் வந்து ஆவியா இருக்கிறாரு. அவர் வந்து எங்க வாசம் பண்ணுகிறார்? வெறும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இல்ல, நம்முடைய ஆவிக்குள்ளாக. இந்த ஆவி, நாம் ஆவியா இருக்கிறோம் இல்லையா, நாம் இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்றோம். அவர் வந்து இந்த ஆவிக்குள்ள இருந்த ஆவியாயிருக்கிற தேவன் ஆவியாயிருக்கிற எனக்குள் வாசம் பண்ணி, இந்த ஆவியாயிருக்கிற நான் இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்றேன். இதுதான் கரெக்ட். அப்போ வந்து ஜீவன் எங்க இருக்குது? அந்த ஆவியாயிருக்கிற தேவனுக்குள்ள இருக்கிறது. அந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் எப்படி என்னுடைய சரீரத்துக்கு வந்து கிடைக்கிறது? என்னுடைய ஆவியின் மூலமாக தான் அது வர முடியும். என்னுடைய இருதயத்தின் மூலமாக தான் வர முடியும். ஆவினா இருதயம் இல்லையா? அப்போ என்னுடைய இருதயம் சரியில்லைன்னா ஜீவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால். யார் வாசமாக இருக்கிறது உள்ள? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, அதே ஆவியானவர். அவர் யாரு? அதை சொல்றது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர். செத்த கிறிஸ்துவை, மரித்து கல்லறையில் கிடந்த அந்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள செத்த மனுஷனை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிறது. உங்கள் ஆவிக்குள்ளாக அளவற்ற வல்லமை அங்கே குடிகொண்டிருக்கிறது. செத்த மனுஷனையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள குடிகொண்டிருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் ரிப்பேரான சரீரத்தை பழுது பார்க்க முடியாதா? கண்டிப்பா பழுது பார்க்க முடியும். ஆகவே தான் சொல்லி இருக்குது, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக காத்துக்கொள். ஏன்னா அங்கிருந்து தான் உனக்கு ஜீவன் உண்டாகிறது. அதனால தான் அந்த ஆவி போயிட்டா சரீரத்துக்கு ஜீவன் இல்லை. பரிசுத்த ஆவியானவங்க ஆவிக்குள்ள இருக்கிறாரு. அதனால் அவர் இருக்கிறதுனால, அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவராக இருக்கிறபடினாலே அளவற்ற சக்தி, அளவற்ற வல்லமை அங்கே குடிகொண்டிருக்கிறது. இது பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியுது. அவனுக்கு தெரியுது வல்லமை எங்கே இருக்குதுன்னு. வல்லமை எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்.
இந்த இருதயம் அங்கே தான் வல்லமை இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தான் இருதயத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த இருதயத்தை நாம் சுத்தமாக வச்சுருந்தோம்னா, இந்த இருதயத்தை நல்லா வச்சுருந்தோம்னா, இந்த இருதயத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி இந்த இருதயத்தை சரி பண்ணோம்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நாம் அடைந்து விடுவோம்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், நம்மளை தோல்வி அடைய வைக்கிறதுக்கு இந்த இருதயத்தை கெட்ட இருதயமாக மாற்றினா போதும், இந்த இருதயத்தை கெடுத்து போட்டால் போதும். அதுக்குள்ள பகையும் விரோதத்தையும் கசப்பையும் அதையும் இதையும் கொண்டு வந்து விரோதத்தையும் கொலையையும் விபச்சாரத்தையும் மற்ற கெட்ட கெட்ட காரியங்கள் அசுத்தத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ளத்தில் போட்டு அந்த இருதயத்தில் போட்டு அந்த இருதயத்தை எப்படியாவது கெட்ட இருதயமாக மாற்றிட்டா அந்த ஜீவன் தாராளமாய் வந்து வெளியே நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வந்து கிடைக்காதபடிக்க தடை செய்து விடலாம். பைப்புக்குள்ள பலவிதமான பொருட்களை போட்டு அடைக்கிற மாதிரி அது அடைச்சி விட்டுறான். பிசாசுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. நிறைய விசுவாசிகளுக்கு புரியாது, பிசாசுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. அதனால்தான் ரொம்ப அருமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவி, என்னுடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது என்றால் அது நின்று தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அதனால்தான் தேவனோடு கூட எனக்குள்ள உறவு அதில் தங்கு தடை இல்லாமல் அது சுத்தமாக க்ளீனாக இருக்க வேண்டும். அதை தடை பண்ணக்கூடிய, அதை கெடுக்கக்கூடிய காரியங்களை நான் உள்ளத்தில் வைத்துக்கொள்ளவே கூட. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு என்னோடு கூட இருக்கிற அந்த உறவு எந்த விதத்திலும் துண்டிக்கப்படக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, நானே செடி, நீங்கள் கொடி. அப்போ இந்த செடியிலிருந்து தான் கொடி வளருது. இந்த கொடியினுடைய ஆரோக்கியம், இந்த கொடியினுடைய அது பச்சை பசேல்னு இருக்கிறது, அதில் வளர்கிற பழங்கள், அதில் உண்டாகிற கனிகள், இதெல்லாம் இந்த செடியினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. இது என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி தான் அதில் இருக்கும். செடி என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி எதில் பார்க்கலாம், அதே தரத்தை அந்த கொடியில் பார்க்கலாம். அந்த தரம் தான் அந்த இலை இருக்கும், அந்த தரம் தான் அந்த பழம் இருக்கும், அந்த ருசி தான் அந்த பழத்துக்கு இருக்கும். கொடியை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. செடி தான் கரெக்டாக இருக்கணும். செடி கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கொடி வந்து ஒரு காரியம் இருக்கணும், அது வந்து இந்த செடியோடு கனெக்டடாக இருக்க வேண்டும். என்னைக்கு இந்த கனெக்ஷன் அருந்து போகிறதோ அன்னைக்கு என்ன ஆகிறது, அந்த கொடி உலர்ந்து போகிறது, பட்டு போகிறது. அதுதான் பட்டு போகிறதுன்றது. வேரோட பட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்களா, அதுதான் அது போச்சு. அங்கே இருக்கிற ஜீவன் கட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த கனெக்ஷன், ஆண்டவரோடு கூட இருக்கிற கனெக்ஷன் அது எங்கே இருக்குது, இருதயத்தில் இருக்குது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியாக இருக்கிற நான் இந்த ஆவியாகிய தேவனோடு கூட உள்ளத்தில் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். இருதயத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் ரொம்ப கரெக்டாக வைத்துக்கொள்ள வேணும். ஏன்னா அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. சரியாக ப்ராப்பராக கனெக்டடாக இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிறது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு அங்கே வழி உண்டாகிறது. ஏனென்றால் அந்த ஜீவன் ஃப்ளோ பண்ண முடியாமல் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், சில ஜனங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதர் என்னுடைய ஃபைனான்சஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, குடும்ப பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, மனைவி சரியே கிடையாது, புருஷன் சரியே கிடையாது, இதெல்லாம் சரி கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, ஒரே குழப்படி, வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு நரகம் மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று பிரதர், என் இருதயம் நல்லா இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி சொல்லி? எல்லாம் மோசமாக இருக்குதான், ஆனால் இவர் இருதயம் மட்டும் நல்லா இருக்குதான். நான் என்ன சொல்கிறேன், இருதயம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். இருதயம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா ஆகிடும். மோசமாக இருக்கிறது கூட வர வர நல்லா ஆகிட்டே இருக்கும், எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். சிலர் சொல்கிறது வந்து அவங்க விளங்கி கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்குள்ள ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க பாருங்கள், தங்களுடைய இருதயத்தை மாற்றணும்னு நினைக்கல. குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, இருதயம் தான் பிரச்சனை. இருதயத்தினால தான் சண்டை, இருதயத்தினால தான் மனக்கசப்பு, இருதயத்தினால தான் பிரச்சனை, இருதயத்தினால தான் பகை, இருதயத்தினால தான் கசப்பு, இருதயத்தினால தான் அந்த கொலை உணர்வு உள்ளத்தில், இருதயத்தினால தான் அந்த பகை உணர்வு உள்ளத்தில் இருக்குது. இருதயம் கட்டு போகிறதுனால தான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிரதர், ஆனால் என் இருதயம் பரவாயில்ல, கரெக்டாக இது. உங்கள் இருதயம் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாம் சரியாயிடுமே. பொருளாதாரம் சரியில்லை பிரதர், ஆனால் இருதயம் கரெக்டாக இருக்குது, அதுதான் கர்த்தருக்கு முன்னால் ரொம்ப முக்கியம் பிரதர். ஆமாம் பிரதர், இருதயம் கரெக்டாக இருந்தால் பொருளாதாரமும் கரெக்டாக ஆகும், எல்லாம் கரெக்டாக ஆகும். இருதயம் கரெக்டாக இருந்தால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்களை வாழ வைக்கக்கூடிய எல்லாம் அங்கேருந்து என்ன பண்ணும், புறப்படும். பாருங்கள், என்ன நமக்கு இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை 99.999% பிரச்சனைகள் எல்லாமே இருதய பிரச்சனைகள் தான். அங்கே ஆரம்பிக்கிறது தான். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது எங்கே ஆரம்பிக்கிறது, இருதயத்தில் ஆரம்பிக்கிற பிரச்சனை தான். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அநேகர் இருக்கிறதுக்கு என்னன்னா,
இருதயம் தான் பிரச்சனை. ஏன்னா இருதயத்தில் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். அப்போ இருதயம் தான் பிரச்சனை. இதில் என்ன பெரிய ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னால், யூ ஆர் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹார்ட். நீங்கள் வேற எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் புருஷனை மாற்ற முடியாமல் இருக்கலாம். சொல்கிறாங்க மனைவி தாங்க பிரச்சனைன்னு. மனைவியை மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? உங்கள் இருதயத்தை மாற்றி அதன் மூலமாக எல்லாவற்றிலும் மாறுதலை ஏற்படுத்த முடியும். அதனால் அவர் மாறல, இவர் மாறல, இவங்க மாறல, அவங்க மாறல, என் மாமியார் தான் மாற வேண்டியது இருக்குது. இது ஆகவே ஆக போகிறது இல்லை. இது இந்த இன்னிலேருந்து ஆரம்பித்து 25 வருஷத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ சண்டை பெருசாகிட்டே தான் போக முடியாது, தீரவே தீராது. நம்முடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாகும் போது மற்ற எல்லாத்திலையும் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண்கிறோம். இந்த இருதய மாற்றம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். நம்முடைய இருதயம் நல்ல கண்டிஷனில் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் மாற்றி அமைக்கலாம். சிலர் சொல்கிறாங்க, ஐ காண்ட் ஹெல்ப் இட், என் இருதயத்தில் அந்த மாதிரி ஒரு இது உண்டாயிடுச்சு, இனிமேல் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்றாங்க. கிடையாது, அது தப்பு. அப்படி நம்புறதே தப்பு. என்னை மாற்றிக்கவும் முடியாதுங்க, என் இருதயத்தில் அது வந்துருச்சுங்க, அதனால் ஐ காண்ட் ஹெல்ப் இட், அந்த ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு, பிடிக்கவே இல்லை, எனக்கு மாற்றிக்கவும் முடியாது. என்ன கண்டிப்பாக மாற்றிக்கலாம். எதை மாற்ற முடியலனாலும் இதை மாற்றலாம். அதுதாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கையில் இருக்குது. உங்களுடைய இருதயத்தை ஒரு நல்ல விளைநிலம் போல கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதில் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ண போகுது? வளரப்போகிறது. இருக்கீங்களா? இருதயத்தை நிலமா பேசுகிறார் இயேசு அந்த ஓமையில். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். 4 விதமான நிலத்தில் விதைக்கிறான் இல்லையா? நல்ல நிலம் 30, 60, 100 பலன் தொடருதுன்னு சொல்கிறாரு. நிலம் நல்லது நிலமாக இருக்கணும். அங்கே விதைக்கப்படுகிறது என்ன? வார்த்தை. இயேசு தெளிவாக பேசுகிறாருங்க. இது நிலம் எதை சொல்கிறது? இருதயத்தை சொல்கிறார் நிலம்னு. வார்த்தைன்னு எதை சொல்கிறார்? கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க, விவசாயத்தை பற்றி இல்லை. வசனத்தை எடுத்து இருதயத்துக்குள்ள விதைக்கிறத பற்றி பேசுகிறார். அப்போ இருதயம்ங்கிறது ஒரு நிலம். எந்த நிலமாவது, இப்போ தக்காளி விதைக்கிறீங்கன்னு வைங்க, எந்த நிலமாவது விதைக்கிறவனை பார்த்து வேணாம் தக்காளி வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா? ஹலோ, இல்லை தக்காளி வேணாம் எனக்கு வெங்காயம் தான் வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும் அப்படின்னு இருதயம் சொல்லியிருக்கா? இருதயம் சொல்லாது. ஏன்னா இருதயம் எதை போடுறீங்களோ அதை விளைவிக்கும். அப்படிதான் உண்ட நிலம் போல எதை போட்டாலும் அதை விளைவிக்கும். நீங்கள் பகையை போட்டால் அது பகை வளரும். அன்பை போட்டால் அன்பு வளரும். கடவுளுடைய வார்த்தையை போட்டால் அது பெருகும். அவநம்பிக்கையை போட்டால், அவிசுவாசத்தை போட்டால் அது பெருகும். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த இருதயத்தை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் இதை கெடுத்து குடிச்சவராக்கலாம், அல்லது இதை வச்சு வாழ்க்கையை நல்ல விதத்தில் கொண்டு போகலாம். இதில் நம்பிக்கைக்குரிய காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை மாற்ற முடியாது என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் இருக்கிற நிலையை நீங்கள் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். அப்படிதான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க நினைச்சா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன விதமாய் நீங்கள் இருக்க வேணுமோ அதற்கேற்ற விதத்தில் விதைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், சந்தோஷமாய் இருப்பதற்கு ஏற்ற விதைகளை அந்த விதமான வார்த்தைகளை விதைக்க ஆரம்பித்தால், செழிப்பாய் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால், சுகமாய் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால், வெற்றிகரமாக வாழ்வதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால் அது வளரும். எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சோர்ந்து போகாதிருங்கள் சொல்லியிருக்கான் அந்த இடத்துல. மாற்றம் ஏற்படலையா வாழ்க்கையில்? சோர்ந்து போகாதுங்க. ஏன்னா விதைச்சிட்டீங்க, கண்டிப்பா அறுவடை சீக்கிரம் உண்டாங்க. விதைச்சி எப்படி விவசாயம் காத்துட்டு இருங்க, அதே மாதிரி விதைத்ததின் விளைவு உண்டாகும் என்று எதிர்பாருங்கள். சோர்ந்து போகாதீங்க. எதை விதைக்கிறீர்களோ அதுக்கு நிச்சயமாக அறுப்பீர்கள். தக்காளியை வச்சிருக்கேன், என்ன வருதோ தெரியல அப்படின்னு எந்த விவசாயம் சொல்ல மாட்டான் இல்லையா? தக்காளி போட்டால் ஏற்றுக்க மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். நிலம் நம்ம போடுறத எடுத்துக்கொள்ளுகிறது, அதை விளைவிக்கிறது. இந்த இருதயத்தை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பிறப்பிக்கலாம், வளர்க்கலாம், விளைவிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில்.
இன்னைக்கு நினச்சா அதை பண்ணலாம். இருக்கீங்களா? அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது.